தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய தேவஜனமே, நம்ம கூப்பிட்ட எல்லா நேரத்திலையும் தேவன் நம்மளுக்கு பதில் செய்கிறாரு. நம்ம எந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தேவனை நோக்கி நம்ம விசுவாசத்தோட கூப்பிடும் போது நம்மளுக்கு பதில் செய்கிறவரா இருக்கிறாரு. அநேக முறை நம்ம ஜெபிக்காம இருக்கலாம், எவ்வளோ பாடுகள்ல கூட இருப்போம். ஆனா கர்த்தரை நோக்கி நம்ம விசுவாசிச்சு கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே பதில் செய்கிறவரா இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த கஷ்ட நேரத்துல நம்மளுக்கு பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, அந்த பலனை மேற்கொள்ளுகிற பலனையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை எப்பொழுதும் வழிநடத்துகிற தேவனா நம்மளோட இருக்கிறாரு. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாம, இந்த நேரத்துல கூட அநேகர் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க இந்த நேரத்துல கூட எதை குறிச்சு கவலைப்படாம கர்த்தர் பேர்ல மட்டும் நம்பிக்கையா இருந்து அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி நம்ம இருதயமா முழு இருதயத்தோட அவரை கூப்பிடும் போது அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராகவும், நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவராகவும், நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராகவும் நம்ம தேவன் இருக்கிறாரு. அதனால இந்த நேரத்துல எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, உண்மை கூப்பிடுகிற யாவருக்கு நீ மறுமொழி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அப்பா, இந்த நேரத்துல கூட எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்க எவ்வளோ ஆண்டவரை உண்மை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் உண்மை நோக்கி கூப்பிடும் போது என் மகன் என்னை கூப்பிடுறான்னு சொல்லி நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல என் கூட ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து இந்நாள் வரை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா. அப்பா, ஒருபோதும் உங்களை விட்டு நாங்கள் விலகாத படிக்கும் ஆண்டவரே. நீங்க சொல்வதை மாத்திரம் நாங்க கேட்டு உங்க வார்த்தையில நாங்க விசுவாசிச்சு உமக்கு விருப்பமுடைய பிள்ளைகளா இருக்க இந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, உண்மை கூப்பிடுகிற யாவருக்கும் மறுமொழி கிடைக்கிற தேவன் நல்லவராச்சா. நீங்க இந்த நேரத்துல கூட நாங்க ஜெபிக்கிறோம். எங்களோட தேவைகள் ஆண்டவரே, நாங்க தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்களை கூட ஒரு விஷயம் மன்னிச்சு உங்க விருப்பமுடைய பிள்ளைகளாக இந்த நாள்ல மாற்றப்போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. God bless you.